வணக்கம் உறவுகளே. என் வாய்ஸ் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வாய்ஸ் ஒர்க் கொஞ்சம் இருக்காது. அதனாலே நான் என்னோடய வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். சரி, நம்ம டே விளாக் போடுறப்ப லாங் வீடியோ போடுறப்ப எப்படி வாய்ஸ் கொடுத்து தானே ஆகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் மார்கழி மாதம் எப்பயுமே, அதாவது எப்பயுமே இல்லை, இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் வெள்ளை எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளாக அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் அது மாதிரி மார்கழி 4ஆம் நாள். அது மாதிரி இன்றைக்கி அனுமன் பர்த்டே, அனுமன் ஜெயந்தி வேறு. சரி, காலைல எழுந்திரிச்சிட்டு நம்ம எப்பயும் போல இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போவும் காலைல நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் அது மாதிரி கோலம் போட்டுருவேன். செவ்வாவள்ளி மட்டும் பன்னீரில் மஞ்சளில் பன்னீர் கலந்து கோலம் போட்டுருவேன். இதுக்கு மட்டும் நான் கோலப்பொருளில் போடுவேன். இதில் நம்ம மஞ்சள் கலந்து பச்சரி பசி மாவில் போட்டோம்னா கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வராது. அடுத்த நாள் க்ளீன் பண்ணுறப்போ இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ இதுக்கு மட்டும் நான் கோலம் மாவில் போட்டுருவேன். எனக்கு கோலம் சுத்தமாக வராது. நான் கோலம் போட்டில் அவ்வளோ பயபக்தி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் தான் இந்த அளவுக்கு நான் பயபக்தியாக இருக்கிறதே. முதல்ல இந்த அளவுக்கு கிடையாது. லைஃப்பில் 2-3 அடி வாங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு கடவுள்னா என்னன்றது, பக்தினா என்னன்றதே தெரியுது. அது மாதிரி பச்சரிசி மாவில் கீழே பச்சரிசி மாவில் எறும்புகள் சாப்பிடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கோலம் போட்டுருவேன். இன்றைக்கி அனுமன் ஜெயந்திக்கு அவருக்கு உளுந்த வடை செய்யலான்றதுக்காக அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு அந்த ப்ராசஸிங்காக ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் உளுந்த வடைலாம் செய்யணும். சாமிக்கு பூ போடுறதுக்காக இன்றைக்கி என்னென்னா செவ்வந்தியும் பட்டன் ட்ரெஸ்ஸும், அதாவது பட்டன் ட்ரெஸ் இல்லை, இது என்ன ரோஸு ஆக்சுவலாக அதுக்கு பேர் சொல்லுவாங்க, ஆனால் இந்த ரோஸ் பேர் சொல்லுவாங்களே எனக்கு தெரில. செவ்வந்தியும் இது வாங்கிட்டு வந்தேன். விநாயகருக்கு அருகம்புல் வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்ம அம்மா அப்போ தான் கிளம்பிட்டு இருந்தாங்க, குளிக்க போயிருந்தாங்க. நம்ம அதுக்குள்ளே பூஜை வேலையெல்லாம் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். இதே கோலம் போட்டு முடிச்சதுனால சாமிக்கு பூ போடுற வேலையை முடிச்சிட்டேன். நான் எப்பயுமே அம்மா நானும் ஒன்றா தான் இருக்கோம் இல்லைங்களா. அதனால் நான் பூ போட்டுட்டு அம்மா விளக்கேற்றிடுவாங்க. சம்டைம்ஸ் அம்மா விளக்கேற்ற முடியல, நான் விளக்கேற்றுவேன். இன்றைக்கி எனக்கு அம்மாவே விளக்கேற்றிட்டாங்க. அவங்க குளிச்சுட்டு அவங்க விளக்கேற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி விளக்கேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுமனுக்கு இது நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு. 5 பஞ்சபூதங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நினச்சி அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி அந்த 5 விளக்கு வச்சு வெளியே எப்பயும் போல் மாட விளக்கு, அந்த காலத்து கான்செப்ட் மாதிரி தான் மாட விளக்கு எப்பயுமே வச்சுருப்பாங்களே. இப்போ அது மாட விளக்கு கிடையாது. அதனால சும்மா நம்ம சிமினி விளக்கு மாதிரியோ இல்லை இந்த விளக்கு மாதிரியோ வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் வீட்டில். அது மாதிரி இந்த சாமியை கும்பிட்டுட்டு பிரம்ம முகூர்த்த வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு அனுமன் பர்த்டே 9:10க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் இதை மட்டும் முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் இன்னும் ஒரு துளசி வெத்திலெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நூல் வாங்க மறந்துட்டேன். அவங்களுக்கு மாலை கட்டிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும், மாலை கோர்க்கணும். அதுக்கப்புறம் அப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் துளசியில் மாலை எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் பூலாம் கட்ட தெரியாது. இந்த துளசி கதம்போ இந்த மாதிரிலாம் நான் கட்டிடுவேன். அதனால் துளசியும் வெத்தலையும் மாலை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை கட்டி முடிச்சுட்டு உளுந்த வடை ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன். உளுந்த வடை கருப்பு உளுந்து தான் மேக்ஸிமம் நம்ம சாமிக்கு படைக்கிறப்ப அவருக்கு கருப்பு உளுந்து தான் ரொம்ப இஷ்டம். ஆனால் கருப்பு உளுந்து இல்லை, அதனால் வெள்ளை உளுந்து போட்டு மிளகு போட்டு நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்டி முடிச்சுட்டு உளுந்தை நான் ஆல்ரெடி 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இது கரெக்டாக 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் அம்மா 1-2 அந்த உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகு போட்டாங்க. வெங்காயம் சாமிக்கு வெங்காயம்லாம் போடக்கூடாது, அதனால் மிளகு மட்டும் போட்டு அப்புறம் வேறு இன்னும் எண்ணெய் எதுவும் போட்டாங்க, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். இது பண்ணிட்டு அம்மா எப்பயும் போல் அம்மா வீட்டில் சாப்பாடு நல்லா செய்வாங்க. சரி, அப்படி உளுந்த வடை போட்டு எடுத்துட்டாங்க. சரி, எனக்கு 27 வடை நம்ம 27 நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வடை போட்டுக்கணும். சில பேர் 108, 1008, 1 லட்சத்துனா நாமக்கல்லாம் 1,08,008 வடை போட்டு ஆஞ்சநேயருக்கு இது பண்ணுவாங்க. நம்மளால 108 எவ்வளோ முடியுதோ செய்யலாம். நான் 27 வடை மட்டும் செஞ்சு அதை கோர்க்கிறதா கொஞ்சம் டாஸ்க் ஆயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக என்னால் கோர்க்க முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கோர்த்து முடிச்சிட்டேன். கரெக்டாக 27 வடையை கோர்த்து முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக 9 மணிக்கு மேலே அவருக்கு இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு துளசி தண்ணி, துளசியில் ஏலக்காய், பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டு துளசி தண்ணி அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு பால் பாயசம் அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பால் பாயசம் பண்ணி தான் நம்மளோட அனுமன் ராமரும் அவங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும், அனுமன் தனியாக இருப்பாங்க. பால் பாயசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி, அம்மா சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக 9 மணிக்கு மேலே சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. அனுமன்ட்ட நம்ம வேண்டுறது எப்படின்னா, அவர் அந்த மலையை சுமக்கிற மாதிரி நம்மளோட கஷ்டத்தை எவ்வளோ சொன்னாலும் அவர் இது பண்ணிக்குவார்னு ஒரு ஐதீகம். அதனால் அவர் நல்லபடியாக அவரோட பர்த்டேக்கு கும்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் விழாக்கு சந்திக்கிறேன். பாய்.